அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்காக ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈஸியான பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான அளவு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நமக்கு தேவை. அதோட இதை ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட எல்லா வீடியோவும் நீங்கள் முதல்ல பார்க்கலாம். இப்போ இந்த பேபி ஃபுட்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. கேழ்வரகு மாவு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 3 ஸ்பூன் தான் நான் வச்சுருக்கேன் இங்கே. அதோட சர்க்கரை ஒரு 100 கிராம், தண்ணி ஒரு 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன், 1 கிளாஸ் பால் வச்சுருக்கேன். இது மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 1 ஸ்பூன் மாவுக்கு 1 கப்பு தண்ணி வேணும். ஏன்னா இது நல்லா வேகணும். அதனால தான் முதல்ல நம்ம இந்த கேழ்வரகு மாவில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி சேராமல் நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அடுப்பில் தண்ணியை வச்சு நல்லா சூடு பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் நல்லா இதை நான் கலந்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி நம்ம 3 கப்பு தண்ணியில் தான் 1 கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றி கலந்து வச்சுருக்கோம். மீதி தண்ணியை இங்கே நல்லா சூடு பண்ணிகிட்ருக்கோம். இந்த தண்ணி நல்லா சூடான உடனே நம்ம அந்த கேழ்வரகு மாவு கலக்கி வச்சுருக்குது இதில் சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அடுப்பு நீங்கள் கம்மியான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் இது நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம தண்ணி ஏற்கனவே நல்லா சூடாக இருந்ததுன்னா அதில் ஊற்றினோன்னு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ரெடியாகி வந்துருச்சு. இது நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா கமகமன்னு வாசம் வரும் பாருங்கள். இப்போ இதோட நம்ம பால் 1 கிளாஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். அது காய்ச்சின பால். அதுக்கப்புறம் 100 கிராம் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா இது வாசமாக கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வீட்லேயே நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதோடு இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கேழ்வரகு மட்டும் இருந்தால் நமக்கு போதும். பால் எப்போவுமே வீட்டில் இருக்கும். சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி இந்த பொருட்கள்லாம் நமக்கு வீட்லேயே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கும் சாப்பிட்ணும், உடம்புல ஹெல்த் இல்லைன்னா நீங்களும் சாப்பிட்லாம். பாருங்கள், நான் இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிருக்கேன். நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் ருச்சியாக பண்ணோன்னா முந்திரி திராட்சையெல்லாம் கொஞ்சம் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களோட உடம்புக்கு இது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.